சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீடியாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ் பீஸ். அதனுடைய டைட்டில் என்ன? தி டெம்பெஸ்ட். இட் இஸ் சச் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ப்ரோஸ் பீஸ். அண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, an extract from Charles Lamb's Tales from Shakespeare. ஓகே, ஸோ இந்த தி டெம்பெஸ்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிற இந்த போர்ஷன் வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் லாம்ப்ஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு ரைட்டர் தான், ஒரு ப்ரோஸ் ரைட்டர். ஸோ இவங்களுடைய ஓகே ஒர்க் என்னது, தி டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற இந்த ஒர்க்லேருந்து தி டெம்பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பீஸ் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரைட், ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மீனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கொடுத்தாச்சு. அண்ட் புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்க்கு யூ ஜஸ்ட் கம் இன் டு தி சீனரி. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் ரெக் நடக்குது. அண்ட் ஆல்சோ தி வெதர் இஸ் வெரி வயலண்ட், தி சீ இஸ் ஆக்சுவலி அலார்மிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டிங்ஸில் நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இமேஜின். அண்ட் இதில் நிறைய குட் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ there was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. யாருன்னா ஒரு அப்பா, ஓகே, அவங்க பேர் ப்ராஸ்பெரோ. அண்ட் அவங்களுடைய டாட்டர் பேர் என்னது மிராண்டா. அ பியூட்டிஃபுல் யங் லேடி. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஓகே, வெரி யங் லேடி as well. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. ஸோ இந்த இடத்துல அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க யாரையுமே பார்த்தது கிடையாது. விச் மீன்ஸ் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க பார்த்த ஒரே ஒரு ஹியூமன் பீங் யாருன்னா அவங்க அப்பா ஆகிய ப்ராஸ்பெரோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், they lived in a cave made அவுட் ஆஃப் எ ராக். அவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஒரு கேவ்ல இருக்காங்க. அந்த கேவ் எதனால் ஆகப்பட்டதுன்னா ராக். இட் வாஸ் டிவைடட் இன்டு செவரல் அபார்ட்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் விச் ப்ராஸ்பெரோ கால்ட் ஹிஸ் ஸ்டடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரூம்ஸ் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதே மாதிரி இவங்களோட கேவில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து ப்ராஸ்பெரோ அவங்களோட ஸ்டடிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா, தேர் ஹி கெப்ட் ஹிஸ் புக்ஸ் விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் magic. Okay, so இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இங்க. By virtue of this art, he had released many good spirits from a witch called Sycorax. ஸோ இந்த மேஜிக் மூலமாக அவங்க நிறைய குட் ஸ்பிரிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விச் பேர் கொடுத்துருக்காங்க என்னன்னா சைக்கோராக்ஸ், who had them imprisoned in the bodies of large bodies, அதாவது ட்ரீஸ். இந்த குட் ஸ்பிரிட்ஸை வந்து இந்த சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற அந்த விச் வந்து பெரிய ட்ரீஸில் இம்ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ப்ராஸ்பெரோ. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஓகே, ஒரு குட் ஸ்பிரிட் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணனால இந்த குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்து யாரை ஒபே பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஸ்பெரோ வந்து ஒபே பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பிரிட் யாருன்னா ஏரியல். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban. ஸோ இந்த ஏரியலோட ஒரே வேலை என்னன்னா கேலிபன் அப்படிங்கிற ஒரு அக்லி மான்ஸ்டரை எப்பவுமே டார்மெண்ட் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறது தான். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹி வாஸ் அ சன் ஆஃப் ஹிஸ் ஓல்ட் எனிமி சைக்கோராக்ஸ். அதாவது ஏரியலோட எனிமி யாரு, ஏரியல் யார் வந்து அந்த லார்ஜ் ட்ரீஸ்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க, இம்ப்ரிசன்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா சைக்கோராக்ஸ். அப்போ அந்த சைக்கோராக்ஸோடைய சன் யாருன்னா கேலிபன். அப்போ கேலிபனை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அவங்க டார்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்ட் லைக் அ ஸ்லேவ். ஸோ ஒரு ஸ்லேவ் மாதிரி இவங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டு ஃபெச் வுட் அண்ட் டூ த மோஸ்ட் லேபரஸ் offices, and Ariel had the charge of compelling him to do this or him into these services. ஸோ இவங்களுக்கு அதாவது இந்த கேலிபனுக்கு வேலை கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த ஏரியல் தான். With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the seas. ஸோ இந்த ஸ்பிரிட்ஸை வச்சு தான் ப்ராஸ்பெரோ என்ன பண்ணுறாங்கன்னா விண்ட்ஸுக்கும் வேவ்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்க, கமாண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பிரிட்ஸ் மூலமாக அவங்க வைலன்ஸ் ஸ்டோம் ஒன்று உண்டு பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, இந்த மிட் ஆஃப் தி சீ ஒரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பில் வந்து ஃபுல்லாக ஹியூமன் பீங்ஸ் இருக்காங்க. அண்ட் இதை வந்து யார்கிட்ட அவங்க காட்டுறாங்கன்னா அவங்களோட டாட்டர் ஆகிய மிராண்டா கிட்ட. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ மை டியர்
father, said she, if by your art you raise this dreadful storm, have pity on their sad distress. ஸோ அவங்க அப்பா கிட்ட ப்ராஸ்பெரோ கிட்ட மிராண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மேஜிக்னால நீங்கள் இந்த ஸ்டோம் உண்டு பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த மக்களுக்கு கொஞ்சம் பிட்டியாக இருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சி the vessel will be dashed into pieces, poor souls they will all perish. ஸோ இது வந்து யார் சொல்கிறா அப்படின்னா மிராண்டா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் இப்போ வந்து ஷிப் வந்துட்டு என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும், அங்கே இருக்க சோல்ஸ் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Be not so amazed, dear Miranda, said Prospero. There is no harm done. ஸோ ரொம்பலாம் ஒன்று நீ வந்து அமேஸ் ஆகாத, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெரோ சொல்கிறாங்க. ஐ ஹாவ் ஸோ ஆர்டர்ட் இட் தட் நோ பர்சன் இன் த ஷிப் ஷால் ரிசீவ் எனி ஹர்ட். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்னென்னா, அந்த ஷிப்பில் இருக்க யாருமே வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. வாட் I have done has been in care of you, my dear child. நான் என்ன பண்ணாலும் சரி, ஓகே, that is for in care of you, dear child ன்னு சொல்கிறாங்க. You are ignorant, உனக்கு ஒன்றும் தெரியாது. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. ஸோ உனக்கு தெரியுமா, நான் இங்கே வந்து நம்ம இங்கே ஐலாண்டுக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியாது, பிகாஸ் நீ வந்து அப்போ 3 years கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்மெண்டிங்கோட மீனிங் என்னென்னா, மேக்கிங் சம் ஒன் சஃபர் ஆர் வரி அ லாட். ஓகே, அதாவது ஏரியல் வந்து கேலிபனை டார்மெண்ட் பண்ணாங்கல்ல அது. நெக்ஸ்ட் ட்ரெட்ஃபுல் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரீம்லி பிளாட் இல்லாட்டி ரொம்ப அன்பிளசண்டான ஒரு ஸ்டோம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ப்ராஸ்பெரோ. நெக்ஸ்ட் 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஸ்பெரோ இஸ் ஆக்சுவலி நரேட்டிங் அ ஸ்டோரி டு ஹிஸ் டாட்டர் மிராண்டா. நான் வந்து டியூக் ஆஃப் மிலானாக இருந்தேன், அதுக்கு நீ வந்து பிரின்சஸாக இருந்த, அண்ட் நீ தான் என்னோட ஒரே ஒரு வாரிசாக இருந்தீங்க. ஐ ஹேட் அ யங்கர் பிரதர் ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டனியோ. அதாவது ப்ராஸ்பெரோவுடைய யங்கர் பிரதர் யாருன்னா ஆண்டனியோ. டு ஹிம் ஆர் டு ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரி திங். நான் எல்லாத்தையுமே நம்பி கொடுத்தேன். மை பிரதர் ஆண்டனியோ பீங் தஸ் இன் பொசெஷன் ஆஃப் மை பவர் பிகேன் டு திங்க் ஹிம்செல்ஃப் த டியூக் இன்டீட். ஆனால் என்னோட சொத்து எல்லாத்துக்கும், என்னோட பவர் எல்லாத்துக்கும் அவங்க ஆசைப்பட்டு அவங்களே வந்து டியூக் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? இந்த பிரதர் ஆகிய ஆண்டனியோ. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. ஸோ நான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்த அந்த பாப்புலாரிட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட பவரே அவன் பறிக்கிறதுக்கு தூண்டிடுச்சு. This soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஆண்டனியோ வந்து இப்போ இந்த ப்ராஸ்பெரோவை வீழ்த்தி இல்லாட்டி ப்ராஸ்பெரோவோட பவரை வந்து இவருக்கு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஸ்பெரோவுடைய எனிமி யார்? கிங் ஆஃப் நேபிள்ஸ். அவங்க கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. யார் வச்சுக்கிறாங்க? ஆண்டனியோ. ஸோ இப்போ கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டனியோ ஒரு டீம், ப்ராஸ்பெரோ மட்டும் தனியான டீம். Wherefore, said Miranda, did they not our destroy us? ஸோ அந்த டைமில் நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க மிராண்டா. My child, answered her father, they dared not, so dear was the love that my people bore me. அதாவது அவங்க நம்மளை எதுவும் பண்ணல, ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது யாரு? என்னுடைய மக்கள். Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us as he thought to perish. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஆண்டனியும் நம்ம 2 பேரையும் ஒரு ஷிப்பில் ஏற்றிட்டு வந்து நடுக்கடலில் விட்டுட்டாங்க, எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல். ஓகே அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெரோ மிராண்டாட்ட சொல்கிறாங்க. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my kingdom. ஸோ ஆனால் எனக்கு ஒரு நபரை தெரியும். அவங்க யாருன்னா ஒன் கன்சலோ. ஓகே, ஸோ இந்த கன்சலோ அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் தான் வந்து போட்டில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். ஸோ வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அப்பேரல் அண்ட் சம் புக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெரோவுக்காக கன்சலோ வச்சுருந்துருக்காங்க. ஓ மை ஃபாதர், செட் மிராண்டா, வாட் a trouble must I have been to you then? ஸோ மிராண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அப்பா, அப்போ நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ட்ரபிளாக இருந்திருப்பேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. No, my love, said Prospero, you were a little angel that did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on this desert island, since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited my
by my instructions. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உனக்கு எந்த குறவும் வைக்கல, அண்ட் இவ்வளோ மிஸ்ஃபார்ச்சூன் நடந்தாலும் உன்னோட இன்னசென்டான ஸ்மைல்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு துணையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டெசர்ட் ஆனால் இந்த ஒரு ஐலண்ட்னாலே என்னோட டெசர்ட்டாக தான் இருக்கும், மீன்ஸ் லைக் அபாலிஷ்டாக ஒரு ஐசோலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா we even had good food அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ஃபாதருடைய ரோல் வந்து ப்ராப்பராக ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், Heaven, thank you my dear father, said Miranda. Now tell me sir, your reason for raising this storm. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாமே ஓகேப்பா, ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அந்த ஸ்டீ ஸ்டோமை நீங்கள் வந்து ரேஸ் பண்ணியிருக்கீங்க. No then, said her father, that by means of this storm my enemies, அதாவது என்னோட அந்த enemies இருக்காங்க பார்த்தியா, king of Naples and my cruel brother are cast ashore upon this island. ஸோ இவங்களுக்காக தான் நான் இது வந்து உண்டு பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்களை அழிக்கிறதுக்கு. Having so said, Prospero gently touched his daughter with a magic wand, and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. So என்ன அது அப்படின்னா, இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட டாட்டரை வந்து அந்த மேஜிக் ஸ்டிக்கால் தொடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தூங்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏரியல் ஸ்பிரிட் வந்து ப்ராஸ்பெரோ கிட்ட வந்து சொல்லுது, அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அங்கே ஸ்டோம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, அங்கே ஷிப் என்ன ஆச்சு, அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன ஆனாங்க, அந்த ஷிப்பை வந்து எங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது. அண்ட் மிராண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கிறது தெரியாது, ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிராண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். So Prospero did not choose she should hear him holding conversation as would seem to her. Okay, so அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Next, well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ப்ராஸ்பெரோ ஏரியல் கிட்ட கேட்குறாங்க, மை பிரேவ் ஸ்பிரிட்னு சொல்கிறாங்க, நீ எப்படி இந்த டாஸ்க் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏரியல் சொல்கிறாங்க, ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டோம் அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மரைனர்ஸ் அண்ட் ஹவு த கிங்ஸ் சன், அதாவது ஃபெர்டினண்ட், வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சீ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பியூட்டிஃபுல்லான டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறாங்க, லைவ்லியாக இருக்காங்க கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன். யார் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்னா, ஏரியல் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன். என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. இப்போது தண்ணிக்குள்ளே சீக்குள்ளே விழுந்தது யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்கோடைய சன், அவங்க பேர் ஃபெர்டினண்ட். இவர் தான் ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி. அண்ட் ஹிஸ் ஃபாதர் தாட் ஹீ saw his dear son swallowed up by the waves and lost. ஆனால் இவங்க அப்பா நினச்சிட்டு இருக்காங்க யாருன்னா, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய சன்னை வந்து இந்த வேவ்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஹீ சேஃப், செட் ஏரியல், இன் த கார்னர் ஆஃப் த ஹில்ஸ், சேட்லி லேமெண்டிங் த லாஸ் ஆஃப் த கிங் ஹிஸ் ஃபாதர். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஆனால் வந்து அவர் வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போல, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி லேமெண்டிங் ஆன் த லாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அதாவது சன் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்க அப்பாவாகிய கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து இறந்துட்டாங்கன்னு, அண்ட் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அவங்க அப்பா நினச்சிட்டாங்கன்னா சன் வந்து இறந்துட்டாகவும் நினச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கார்னரில் லேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் தி சீன். நெக்ஸ்ட், தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல், செட் ப்ராஸ்பெரோ. ஓகே, தட்ஸ் குட் அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராஸ்பெரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏரியலை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் must see this young prince. Where is the king and my brother? இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவனை கொண்டு வாங்க, யாரை, ஃபெர்டினண்ட் இங்கே கொண்டு வாங்க, என்னோட மகள் வந்து இந்த யங் பிரின்ஸை வந்து பார்க்கணும். அதே மாதிரி அந்த கிங் என்ன ஆனாங்க, என்னோட பிரதர் என்னாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார், ப்ராஸ்பெரோ. I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. ஓகே, ஸோ என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்கள வந்து விட்டுட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போது ஃபெர்டினண்டை வந்து தேடிட்டு இருக்காங்க, தேடியும் கிடைக்காது, அந்த மாதிரி எந்த ஒரு ஹோப்புமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃப் த ஷிப்ஸ் க்ரூ நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, எல்லாருமே வந்து இருக்காங்க, யாருமே வந்து மிஸ் ஆகலை. தோ ஈச் ஒன் திங்ஸ் ஹிம்செல்ஃப் த ஒன்லி ஒன் சேவ்ட் அண்ட் த ஷிப் though invisible to them is safe in the harbor. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னா, ஆனால் யாருமே வந்து அவங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை, எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்விசிபிளாக இருக்காங்க, பட் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க ஹார்பர்லன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபெர்டினாண்டை கூப்பிட போயிட்டாங்க. யார்? ஏரியல். நெக்ஸ்ட், ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல். இப்போது ஃபெர்டினாண்ட்டை போய் ஏரியல் சொல்கிறாங்க, வென் ஹி saw him, I will soon move you. நான் வந்து சீக்கிரமாக உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். You must be brought, I find, for the lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெர்டினாண்ட் கிட்ட வந்து ஏரியல் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, இங்கே வந்து ஒரு பிரிட்டியான ஒரு லேடி இருக்காங்க, நீங்கள் அவங்கள பாருங்கள், ஃபாலோ மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபெர்டினாண்ட் வந்து இவங்க கூட யார் கூட? ஏரியல் கூட போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ப்ராஸ்பெராவும் மிராண்டாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ட்ரீ அடியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நவ் மிராண்டா ஹேட் நெவர் சீன் அ மேன் பிஃபோர் எக்ஸப்ட் ஹர் ஓன் ஃபாதர். மிராண்டா இதுக்கு முன்னாடி ஓகே எந்த ஒரு மேனையுமே பார்க்கல, அவங்க அப்பாவை தவிர. மிராண்டா செட் ப்ராஸ்பெரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். மிராண்டா சொல்லு அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. என்ன நீ இப்படி பார்க்குற, என்ன ஆச்சரியமாக பார்க்குற அப்படி மாதிரி கேட்குறாங்க. Oh father, said Miranda in a strange surprise, surely that is a spirit, a lord. How it looks about. Believe me, it's a beautiful creature. Is it not a spirit? அப்பா இது வந்து உண்மையிலே வந்து ஸ்பிரிட்டா இல்லை ஹியூமனா, இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்டை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அப்பாவை தவிர வேற ஒரு ஹியூமனை பார்க்குறனால ஷீ இஸ் that expression. Okay, next. No girl, answered her father. It eats and sleeps and has senses such as we have. இல்லை, அது வந்து ஸ்பிரிட் கிடையாது, அதுவும் சாப்பிடும் தூங்கும், எல்லா சென்சஸ் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்து? மிராண்டா பார்த்து. யாரை பற்றி? ஃபெர்டினாண்டை பற்றி. நெக்ஸ்ட், this young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மனுஷன் வந்து ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். ஏன்னா இவன் வந்து அவங்களோட கம்பேனியன்ஸ் எல்லாமே இழந்துட்டான், அண்ட் ஆல்சோ அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மிராண்டா, who thought all men had grey faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders, thought he was upon an enchanted island, and that Miranda was a goddess of the place, and such he began to address her. So என்னாச்சு அப்படின்னா, Miranda actually she liked Ferdinand, and Ferdinand வந்து such a pretty lady in the desertல பார்க்கும்போது he also started naming or calling Miranda as the goddess of that place. Next, she timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself when Prospero interrupted her. So என்ன ஆகுது அப்படின்னாக்கா, so she's trying to talk to Ferdinand, and she's actually telling that நான் வந்து இங்கே இருக்கிற goddess கிடையாது, நான் இங்கே இருக்கிற simple maid அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த இன்ட்ரோ கொடுக்கும்போது அந்த ப்ராஸ்பெரோ வந்து இன்டரப்ட் பண்ணிடுறாங்க. He was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. Okay, so இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so both of them actually liked each other. So இந்த இடத்துல Ferdinand actually liked Miranda, and Miranda also liked Ferdinand. But Prospero to have a test, okay, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக, யாரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா ஃபெர்டினாண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக he is actually giving some difficultaன situations. ஸோ அது என்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். He addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him who was the lord of it. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்து நீ இதை வந்து எடுக்கிறதுக்கு தான் அப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஸ்பை அப்படிங்கிற மாதிரி ஃபெர்டினாண்டை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. யார்? ப்ராஸ்பெரோ. Next, follow me, said he. I will tie your leg and feet together. You shall drink sea water. Shellfish, withered roots, and husk of corns shall be your food. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னோட நெக் அண்ட் ஃபீட்டை வந்து ஒன்றா கட்டி போட்டுருவேன், அண்ட் நீ வந்து சீ வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும்,
ஷெல் ஃபிஷ் தான் நீ சாப்பிடணும், வித்தவுட் ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நான் உனக்கு ஃபுட்டாக கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரையல் டு whom? Ferdinand. No, said Ferdinand, I will resist this, and drew his sword. But Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood so that he had no power to move. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நான் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபர்டினண்ட் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராஸ்பெரோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மேஜிக் பவர்னால அந்த ஃபர்டினண்டை எங்கேயுமே மூவ் பண்ணாத அளவுக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட். மிராண்டா hung upon her father, saying, Why are you so ungentle? Have pity, sir. I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one. So மிராண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்போ இவ்வளோ அன்ஜென்டலாக இருக்கீங்க, கொஞ்சம் பிட்டி காட்டுங்க. ஓகே, ஸோ ஹீஸ் அ செகண்ட் மேன் தட் ஐ ஹவ் எவர் சீன், அண்ட் அவங்க வந்து எனக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிராண்டா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, சைலன்ஸ் said the father. One word more will make me chid you, girl. What? An advocate for an impostor? You think there are no more such fine men, having seen only him and Caliban? This he said to prove his daughter's constancy, and she replied, My affections are most humble. I have no wish to see a goodlier man. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்டினண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ட்ரையல்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது மிராண்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ நினச்சிட்டு இருக்கியா ஃபர்டினண்ட் தான் இஸ் தி ஒன்லி ஹியூமன், வேறு யாருமே இல்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அண்ட் நீ வந்து எனக்கு வந்து அட்வொகேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் திஸ் மிராண்டா என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்குது, அண்ட் இவங்களை விட ஒரு நல்ல பர்சன் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கம் ஆன் யங் மேன் said Prospero to the prince, you have no power to disobey me. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஸ்பெரோ அந்த பிரின்ஸை பார்த்துட்டு நீ வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with the fatigue. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க பிரின்ஸ் ஆனதுனால ஹெவியான ஒர்க்லாம் அவங்க வந்து பண்ணது கிடையாது. ஸோ he was actually asked to pile up some logs of wood. Okay, so as prince was actually very ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தனால he was like all இது ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு தோணியிருந்திருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், அண்ட் ஃபார் திஸ் மிராண்டா இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் இதில் வந்து கேட்பாங்க, பார்க்கலாம். Do not work so hard. My father is at his studies. He's safe for these 3 hours. Pray rest you yourself. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, அப்பா இங்கே இல்லை, அப்பா வந்து ஹீஸ் ஆக்சுவலி ஸ்டடிங், ஸோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வருவாங்க, அந்த டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிராண்டா ஃபர்டினண்ட்டை சொல்கிறாங்க. பட் யூ நோ வாட் ஃபர்டினண்ட் told in return? Oh my dear lady, said Ferdinand, I dare not. I must finish my task before I take my rest. இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி they both are having a conversation. Next, if you will sit down, said Miranda, I'll carry your logs the while. But this Ferdinand would by no means agree to it. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் வேணா விறகு எடுக்கிறேன், லைக் அந்த லாக்ஸ் வந்து நான் எடுக்கிறேன்னொன்னே அதுக்கும் வந்து ஃபர்டினண்ட் அக்ரி பண்ணலை. நெக்ஸ்ட், Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books, as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. ஆனால் இந்த ப்ராஸ்பெரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி he was not in studying, okay, he was not actually studying, அவங்க வந்து இன்விசிபிளாக இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command she did so. ஓகே, ஸோ என்னன்னா ஃபர்டினண்ட் வந்து அவங்களோட நேம் கேட்குறாங்க, which she told சொல்லிட்டாங்க, saying it was against her father's express command she did so. Fine. Next, and then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was heir to the crowns of Naples and that she should be his queen. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் தான் வந்து கிங் ஆஃப், அதாவது க்ரௌன் ஆஃப் நேபிள்ஸோடைய ஒரு வாரிசு, அண்ட் நீ வந்து குயினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்டினண்ட் வந்து மிராண்டாட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said
And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. All your vexations were but trials of your love, and you have noble stood the test. Then as my gift, take my daughter. ஸோ வரி பண்ணாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ உங்களுடைய ட்ரையல்ஸ் அண்ட் உங்களுடைய லவ்வோட டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தேன். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நோபலாக இருந்தனால ஐ கிவ் யூ மை டாட்டர் அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்ட்டை ப்ராஸ்பெரோ சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், when Prospero left them, he said his aerial spirit, அதாவது ஸ்பிரிட் ஏரியல் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. When fatigued, with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet, and then just as they were going to eat, he appeared was visible before them in the shape of a harpy and voracious monster with wings, and the feast vanished away. So இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் they coming back to King of Naples and Antonio. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஏரியல் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெரோ ஏரியோ கிட்ட கேட்கும் போது அவங்களாம் பயத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஃபுட் சாப்பிடாதனால தே ஆர் ஆக்சுவலி அரேஞ்சிங் அ பேங்கெட். ஸோ இந்த பீப்புளெலாம் வந்து அது சாப்பிட்ற போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏரியல் வந்து ரொம்ப வந்து அக்லியான ஒரு தோற்றத்தோடு இவங்களுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, மறைஞ்சிடுறாங்க. அண்ட் என்டையர் ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேனிஷ் ஆகிடுது. ஸோ அவங்களால சாப்பிட முடியலை. நெக்ஸ்ட், தென் டு திஸ் utter amazement, the seemingly harpy spoke to them, reminding them of the cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying, for this cause these terrors were suffered to afflict them. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஸ்பெரோ, நீங்கள் வந்து என்னோடய டியூக்டம் நீங்கள் என்கிட்ட இருந்து பறிச்சனாலையும் என்னோட டாட்டர் வந்து அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சீலை தள்ளி விட்டனாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெரோ வந்து ஆண்டோனியோ கிட்டேயும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க. Next, the king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. So இந்த இடத்துல கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டோனியோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செய்த தவறை நினைத்து மன்னிப்பு கேட்குறாங்க. யார்கிட்ட? ப்ராஸ்பெரோ கிட்ட. Then bring them here, Ariel, said Prospero. அப்போ அவங்களை இங்கே கொண்டு வா ஏரியல் அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பெரோ சொல்கிறாங்க. பட் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும் ஆண்டோனியோவுக்கும் தெரியாது யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு. Ariel soon returned with the king Antonio and with the king Antonio and old Gonzalo. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஏரியல் இஸ் ஆக்சுவலி கம்மிங் பேக் வித் Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books and, ஸோ இந்த Gonzalo வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, books and what provisions when his wicked brother left him as he thought to perish in an open boat as in the sea. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விக்கெட் பிரதர் வந்து அழிந்து போட்டுன்னு சொல்லி விட்டாங்களே தண்ணிக்குள்ளே, சீக்குள்ளே. ஸோ அந்த இடத்துல இவங்களை காப்பாற்றினது யாருன்னா Gonzalo. Grief and terror had so stupefied their senses that they did not know Prospero. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ப்ராஸ்பெரோ யாருன்னே தெரியல. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்குக்கும் அண்டோனியோவுக்கும் தெரியுது இவங்க வந்து ப்ராஸ்பெரோ அப்படின்ட்டு. ஃபைன். நெக்ஸ்ட் நவ் இப்போ எல்லாருக்கும் எல்லாரும் யார் யார் என்னன்ட்டு அந்த சீனில் எல்லாமே ரிவீல் ஆகிடுச்சு. Antonio with tears and the sad words of sorrow and true repentance implored his brothers forgiveness and Prospero forgave them. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சாரி கேட்குறாங்க ஆண்டோனியோலாம். ஸோ ப்ராஸ்பெரோ ஆல்சோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள forgive பண்ணுறாங்க. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. யார் கூட? மிராண்டா கூட. Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they thought that the other drowned in the storm. ஸோ
அவங்களோட பையன் இறந்துட்டான் அப்படின்னோ அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த ஸ்டோமில் வந்து மூழ்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த தருணத்தில் அவங்க 2 பேரும் உயிரோட வந்து கண்ணு முன்னாடி இருக்கும்போது that is something unexpected meeting. The King of Naples was almost as much astonished at the beauty and excellent graces of the young Miranda as his son had been. "Who is this maid?" said he. "She is a daughter to this Prospero, who is a famous Duke of Milan, of whose renown I have heard so much but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady," said Ferdinand. So இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டினண்ட் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இது யார் இந்த லேடி அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபர்டினண்ட் வந்து அந்த மிராண்டாவோட அழகை பார்த்து ரசித்தாங்களோ, விச் மீன்ஸ் ஆக்சுவலி ஹி அப்ரிஷியேட்டட் த பியூட்டி ஆஃப் மிராண்டா, த சேம் கிங் ஆஃப் நேபிள்ஸும் he's actually he was like shocked and astonished at the beauty of Miranda. ஸோ இது யார் என்னன்னு கேட்கும்போது ஸோ எல்லா ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து ஃபர்டினண்ட் வந்து அவங்க அப்பாவாகிய கிங் ஆஃப் நேபிள்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. "No more of that," said Prospero. "Let us not remember our troubles past, since they so happily have ended." ஸோ இனிமேல் வந்து நம்ம பாஸ்ட்டை பற்றி பேச வேணாம். And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. ஸோ கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா Prospero மன்னிச்சிட்டாங்க. And then Prospero now told them that their ship was safe in the harbor and the sailors all on board her, and he and his daughter would accompany them home the next morning. ஸோ உங்களோட ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆன் போர்ட் ஹர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹர் அப்படிங்கும்போது ஷிப் தான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் என்னோட பொண்ணு உங்கள் கூட அக்கம்பெனி பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. பிஃபோர் ப்ராஸ்பெரோ லெஃப்ட் த ஐலாண்ட், ஓகே, ப்ராஸ்பெரோ வந்து ஐலாண்ட்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஏரியலையும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சர்வீஸ்லேருந்து இவங்க டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதாவது லிபரேஷன். ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் இஸ் அ ப்ரோஸ் ஒர்க். இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஒரு ரொம்ப குட்டி ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஃபைன். இப்போ ஆத்தர் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், as we all know, is very 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 famous. So he is born in the year 1564 and was alive till 1616. Was born in Stratford-upon-Avon, England. He was an English poet, playwright and an actor. Widely regarded as both the greatest writer in the English language and the world's preeminent dramatist. So இவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் சரி greatest writer and also preeminent dramatist, or the worldly preeminent dramatist லிஸ்ட்டில் வந்து இவங்க இருக்காங்க. His surviving body of work includes 37 plays. இவங்க மொத்தமாக எழுதியிருக்கிற plays எவ்வளோ? 37. 154 sonnets பார்த்தாச்சு. And then 2 narrative poems, the majority of which he penned between 1589 and 1613. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி மேஜராக வந்து எழுதின ஒர்க்ஸ் வந்து இந்த 2 இயர்ஸ்க்கு இடையில தான் இருக்குது. நெக்ஸ்ட், do you know fact? So which is very very important. The play The Tempest was written between 1610 and 1611. Many critics and historians believe it to be one of the last plays of the William Shakespeare. Okay, it is also very important. It is considered as one of Shakespeare's well-written plays. நல்லா எழுதப்பட்ட பிளேன்னு சொல்கிறாங்க. And it is believed that the play The Tempest was based on an actual wreck of a ship called Sea Venture of Bermuda that was headed to Virginia. Okay, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உண்மையான ரியல் இன்சிடென்ட். ஓகே, ஒரு ஷிப் ரெக் தான். ஓகே, ஆஃப் எ ஷிப் கால், அந்த ஷிப் பேர் என்ன, Sea Venture of Bermuda that was heading towards Virginia. There's a strong evidence that Shakespeare used element of the story of the wreck. So in the story, okay, The Tempest அப்படிங்கிறது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதும்போது அந்த ஸ்டோரியிலேருந்து நிறைய எவிடன்ஸ் எடுத்திருக்காங்கிறது ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு எக்ஸசைஸ். Dash was the chief of all spirits, Ariel. Okay, பார்த்தாச்சு. Second question, Dash raised a dreadful storm. யார் raise பண்ணுறா? Prospero. Miranda was brought to the island dash years ago. 12 years ago. Okay, 12 years ago. Next question. Prospero ordered Ariel to bring Dash to his place. யாரை கொண்டு வரணும்னு? Ferdinand கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. Dash had provided Prospero formally with books and provisions. யார் வந்து இவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க? Gonzalo. The second human being that Miranda saw on the island was obviously Ferdinand.
நெக்ஸ்ட் இது யார் சொன்னாங்கன்னு பார்க்கலாம். He imprisoned the spirits in the bodies of a large trees. யார் வந்து imprison பண்ணி வச்சிருந்தா சைக்கோராக்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு witch. He was a chief of all spirits. யாரு? Ariel. He's a good spirit. It seems to me like the recollection of a dream. யார் சொல்றா? Prospero. I was Duke of Milan and you were a princess. So இது வந்து யார் சொல்றா? I was a Duke of Milan and you were a princess. இது வந்து Prospero. Next. What a trouble must I have been to you then? அப்படின்னு சொல்றது யார் சொல்றா? மிராண்டா. யார்கிட்ட? Prospero கிட்ட. Now pray tell me, sir, your reason for raising the storm. யார் சொல்றா? இது மிராண்டா. I will soon move you அப்படின்னு சொன்னது யாரு? ஏரியல். யார்கிட்ட? Ferdinand கிட்ட. I will tie your neck and feet together. இது வந்து Prospero Ferdinand கிட்ட சொல்றாங்க. I must finish my task before I take my rest. இது Ferdinand மிராண்டா கிட்ட சொல்றாங்க. He repented and implored his brothers forgiveness. So Antonio யார்கிட்ட அப்படின்னா Prospero கிட்ட. Okay. So next. So that's all. And இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரான ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ Prospero and Miranda came to an island and lived in a cave. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஹரண்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் தி திங். ஸோ நத்திங் மோர். அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து செகண்ட் இன்சிடென்ட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா Prospero and Miranda came to an island and lived in a cave. Okay, so using his powers என்ன ஆச்சு அப்படின்னா Prospero released the good spirits from large bodies of trees. ஸோ என்னென்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து டார்மெண்ட் பண்ணி அந்த ஷிப் ரைட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் Ferdinand வந்து எப்படி இந்த ஐலாண்டில் வராங்க, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் நம்மளுடைய யார் ஆண்டோனியோ, ஓகே, பிரதர் ஆஃப் Prospero. ஸோ இவங்கெல்லாம் எப்படி வராங்க அண்ட் ஃபைனலி எப்படி ஜாயின் ஆகிறாங்க, அது எல்லாமே சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ வித் திஸ் வீடியோ ஐ end this class. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ரோஸ் பீஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, keep studying. All the very best and thank you.